அஜித் அவர்களுக்கு 2 படம் இருந்தது. குட் பேட் அக்லி வாஸ் a blockbuster. கூலி வந்து ஓகே ஓரளவுக்கு. 2025 தமிழ் சினிமாவுக்கு பொற்காலமா இல்லை சோதனை காலமா? அது ரெண்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நடுவில் கண்டிப்பாக பொற்காலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு படங்கள் ஓடிச்சு. நம்ம புதுசாக இப்போ சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா, 1000 crores பண்ணணும் அப்படின்ட்டு. தமிழ் சினிமா இன்னும் பண்ணலை அப்படின்னு இல்லை. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஓகே எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி எல்லா வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 200 படம் ரிலீஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வேணால் சக்ஸஸ் ரேட்டாக இருக்கலாம். அதாவது ஒரு 160 படங்கள் ஓடாது, ஒரு 20 படங்கள் பிரேக் ஈவன் ஆகும், ஒரு 20 படங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஹிட்லேருந்து பிளாக் பஸ்டராக இருக்கும். மோரர்லெஸ் சில வருஷங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். பட் இந்த வருஷம் நத்திங் எக்ஸப்ஷன். ஐ மீன் சின்ன படங்கள் வழக்கம்போல் ஓடி இருக்கு. பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக சில ஓடலை. ஆக்சுவலாக அஜித் அவர்களுக்கு 2 படம் இருந்தது. குட் பேட் அக்லி வாஸ் a blockbuster. கூலி வந்து ஓகே ஓரளவுக்கு ஓகே இருந்தது. பெருசாக எல்லோரும் 800,000 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அப்படி எதுவும் ஓடலை. பட் சின்ன படங்கள் ஓடி இருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், நிறைய படங்கள் ஓடி இருக்கு. ஸோ என்னை பார்க்குறச்சு இட்ஸ் மிக்ஸ்ட் இயர்னு சொல்லலாம். இட்ஸ் மிக்ஸ்ட் இயர்.